ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம். 21/8/2026 வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதத்துல ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆவணி 4ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், வருஷருது என்கிற மழைக்காலத்தில் இருக்கிறோம். சிம்ம மாதத்திலே சூரிய பகவான் உள்ள வந்திருக்கிறாரு. சுக்லபக்ஷத்திலே இருக்கிறோம். இன்னைக்கு நவமி என்கிற 9ஆம் நாள். இன்னைக்கு நாள் முழுக்க நவமி. இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் மாலை 2:45 வரைக்கும் இருக்கும். பின்பு கேட்ட நட்சத்திரம் வந்துடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம்னு இருக்கும். வரலட்சுமி விரதம் எதுக்கு இருக்கணும்? 16 வகை செல்வங்கள் பெறுவதற்கு. நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல குழந்தைகள், நல்ல தனவான்கள், ஐஸ்வர்யங்கள், ஆரோக்கியமான உடல்நிலை, இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதில் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துவோம் இல்லையா? அந்த 16 செல்வம் வருவதற்கு பாரே லக்ஷ்மி பாரம்மான்னு வீட்டுக்கு வரலட்சுமியை வரவேற்று அந்த கும்பத்திலே ஆவாகனம் செய்து வழிபடக்கூடிய நல்ல நாள் இன்று. காலையில் 9:15 10:15 வரைக்கும், சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் 10:12, குளிய நேரம் 7:09, யமகண்டம் 3:04. மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். சிம்ம லக்னத்திலே சூரியன் 4 நாழி 44 வினாடி, 6 மணி 5 நிமிஷத்துக்கு சூரியனின் உதய நேரம். பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரமான மேஷ மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளில் கோச்சாரப்படி கோள்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது புதன், சூரியன், கேது இவர்கள் மூவரும் சிம்ம ராசியிலும், சுக்கிரன் நீச்சம் பெற்று கன்னிராசியிலும், சந்திரன் துலா ராசியை விட்டு விருச்சிக ராசிகளே பயணமும், ராசியில் ராகு கும்பம் ராசியிலே அமர்வதும், சனி வக்ரம் பெற்று மீன ராசியிலே அமர்வதும், செவ்வாய் மிதுன ராசியிலே இருப்பதும், உச்சம் பெற்ற குரு கடகராசியிலே இருப்பதும் இன்றைய கோள்கள் நிலைப்பாடு. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்க ராசியினுடைய சுகஸ்தானத்துக்குரியவர் இந்த சந்திர பகவான் இன்னைக்கு அஷ்டமத்திலே பயணம் செய்கிறார். அப்படிங்கிறதுனால பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல நாள். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே வரலட்சுமி விரதம் கொண்ட இந்த நாளிலே வெள்ளிக்கிழமையானதால் சுக்கிரனுக்கான பலன்கள் அப்படிங்கிறது உங்க 2ஆம் இடம் குடும்பதன வாக்குஸ்தானத்துக்குரியது. அதனால இன்னைக்கு எவ்வளவு தூரம் பெண் குழந்தைகள் சுவாசினிகள் சொல்லுவோம், 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளை தெய்வமாக மதித்து அவர்கள் காலிலே நலங்குகள் எல்லாம் விட்டு வணங்க வெற்றிகள் உண்டு. 4 9 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்க ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திரன் 7ஆம் இடத்திலே அமர்வது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால சந்தோஷமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தையும் கொடுக்கும். இன்றைய நாளில் வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிற நோன்பினாலே வெற்றிகள் உண்டாகும். காலையிலேயே குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக வணங்கி அவர்களை தெய்வங்களாக மதித்து பாலா திரிபுர சுந்தரின்னு சொல்லுவோம். அப்படி அவர்களை மனதிலே நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட கென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 5. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. நல்லதை செய், அதை அன்பே செய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். முக்கியமா இந்த கொடுக்கல் வாங்கல் சிக்கலை எல்லாம் தீர்த்துக்கணும்னா இன்னைக்கு தாராளமாக செய்யுங்க. பல காரியங்களிலே வெற்றிகள் உண்டு உங்களுக்கு. இன்றைய நாள் அனுஷ நட்சத்திரமுடைய சாரம் இருப்பதனாலே நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் வெற்றிகள் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கடன் அடைக்கலாம். கடன் அடைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் உண்டு. முருகப்பெருமானை நினைத்துக் கொள்ளுங்கள். திருத்தணி முருகப்பெருமான் இன்னைக்கு உங்களுக்கு கண்கூடாக பலன்களை தர இருக்கிறார். 3 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளம். வணக்கம் கடகராசி நண்பர்களே. உங்க ராசிநாதன் இன்றைய நாளிலே பயணம் செய்யக்கூடியதானது 5ஆம் இடம்.
குழந்தைகள் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோட இருக்கணும், கவனம் வேண்டும். அனுஷ நட்சத்திரம் மந்தமாக காரியங்கள் செய்வாங்க, அதனால கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து செஞ்சியா, அடுத்த வேலையெல்லாம் பார்த்தியான்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். அதுபோல ஏதோ நம்ம பண்ணினோம் லாபம் வந்துச்சு அப்படின்ற எண்ணங்கள்லாம் இல்லாம பயிர் பார்க்காம போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோட எல்லா காரியத்தையும் ரீவிசிட் பண்ணிட்டு வர்றது நல்லது. 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு முருகப்பெருமானை வணங்க வெற்றியும் உண்டாகும். வாழ்க வளம். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு சுப செலவாக தான் மாறும், கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமையானதுனால கடனை கொஞ்சம் அடைக்கிறத பத்தி யோசிங்க. அதுல முக்கியமா அனுஷ நட்சத்திரமா இருக்கிறதுனால கடன் அடைப்பதனால கடன் தொல்லை தீர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்றைக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்கள் நீங்கள் திருத்தணி முருகப்பெருமானை நினைத்து கொண்டு காரியங்கள் ஆரம்பிங்க இன்னைக்கு. அதனால் வெற்றிகள் உண்டு. வரலட்சுமி நோன்பு இருக்கிறது. சுவாசினிகள் என்ற குழந்தைகளுக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக செய்து கொடுப்பது. பாலா திருபுர சுந்தரி என்கிற குழந்தைகளுக்கு இன்னைக்கு பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்க வெற்றிகள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, பல காலங்கள் விட்டு போன காரியங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு தாராளமா செய்ய போறீங்க. பல வளர்ச்சிகளை நீங்கள் இன்னைக்கு தெளிவாக உங்க வாழ்க்கையில பார்க்க முடியக்கூடிய சூழ்நிலை உண்டு. எதையுமே தட்டி தூக்குறதுன்னு வாங்க, அது மாதிரி வச்சு செஞ்சிடலாம் சார் அப்படின்வாங்க சில இடத்துல. அப்படிலாம் நீங்க எவ்வளவு யோசித்து வைத்திருப்பீங்க. சில காரியங்கள் மலை போல இருந்திருக்கும், இன்னைக்கு அதெல்லாம் தீர்ந்துடும். கவலை இல்லாமல் தைரியமாக பண்ணலாம். வரலட்சுமி நோன்பு, இனி எவ்வளவு தூரம் லக்ஷ்மியை மனதில் நினைத்து கொண்டு வெற்றிகளை குவிக்க இருக்கிறீர்கள். அப்படிங்கிறனால 5-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்க போகிறது. வாழ்க வளம். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, சாதனைக்குரிய நாள் இன்று. எவ்வளவு தூரம் நீங்க குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே போறக்கூடிய இந்த சந்திரன் அனுஷ நட்சத்திரத்திலே சாரிக்க இருக்கிறார், சனியுடைய சாரத்தில் போறார். உங்க ராசிக்குள்ள சனி உச்சம் பெறுவார். அதனால உழைப்பே உயர்வு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இன்னைக்கு தெளிவா இருந்தீங்கன்னா போதும். யார் பார்க்க போறா அப்படின்னு நேர்மை இல்லாத இருக்கிற நிலையை கொஞ்சம் மாத்திடுங்க. எல்லாம் நமக்கு மனசு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் சாட்சி அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யுங்க, வெற்றியாக இருக்கலாம். வரலட்சுமி நோன்பு இன்னைக்கு எவ்வளவு தூரம் விரதம் இருப்பது, தெய்வத்தை வணங்குவது, லக்ஷ்மி தேவியை வணங்குவது, குழந்தைகளை வணங்குவது, இதெல்லாம் ரொம்ப வெற்றியாகி கொடுக்கும். 4-5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்க போகிறது. வாழ்க வளம். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, ஒரு நல்ல ஆதாயமான நாள் இந்த நாள். உங்க ராசியினுடைய உள்ளேயே சந்திர பகவான் வரார். மனசுல அப்படி நிலைநிறுத்தக்கூடிய ரகசியங்களை புதைத்து வைத்த ரகசியம் சொல்லுவோம். அப்படி ரகசியத்தை எல்லாம் புதைத்து வைத்துக் கொண்டு உங்களை மேல மேல வளர்ச்சிக்கான அந்த ஆணிவேராயை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாள் இன்னைக்கு. கடன் எல்லாம் அடைக்கலாம், இன்னைக்கு தைரியமா அடைங்க. குடும்பத்துல வெற்றி என்கிற வார்த்தைக்கு நிறைய வழிகளை நீ பண்ணலாம். லக்ஷ்மி நோன்பு இருந்து லக்ஷ்மியை வழிபட ஐஸ்வர்யம் பெருகும், செல்வங்கள் வளமும் நல்லபடியாக வருவதற்கு 9-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ளே வந்திருக்கிறாரு. குடும்ப தனவாக்குஸ்தானம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துக்குரிய சனியின் சாரத்திலே இருக்கிறார். நிதானமாக சாந்தமாக எல்லா காரியங்களையும் செய்தீர்களானால் அதுவே இன்னைக்கு போதும். லக்ஷ்மி தேவியை வழிபடக்கூடிய வரலட்சுமி நோன்பான இன்றைய நாளிலே எவ்வளவு தூரம் மொச்சை பயிரை நீங்க சுண்டலாய் மாற்றி எல்லாருக்கும் கொடுக்க விநியோகம் பண்ண வெற்றி உண்டாகும். 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளில் சுபிட்சமாக மாற்றிக்கொள்ள முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, நல்லதொரு ஸ்திதியில லாபஸ்தானத்துக்குள்ள இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறாரு. இந்த சந்திரனுடைய போக்கை குரு பகவானின் பார்வைப்படுகிறது. குருவின் அருளாலே அனைத்து விதமான நன்மைகளையும் பரிவையும் ஆனந்தத்தையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் மாற்றுகிறது.
இன்றைய நாளில் அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு பார்க்கும்போது லக்ஷ்மி, அவரை வழிபடுவது ரொம்ப நல்லது. வரலட்சுமி நோன்பு இருப்பதும், குழந்தைகளையே 10 வயசுக்கு குழந்தைகள் எல்லாம் லட்சுமி தெய்வமா நினைச்சுக்கணும். லக்ஷ்மி லட்சுமி தேவியாய், பாலா திரிபுர சுந்தரியாய் நினைத்துக் கொள்ள வெற்றிகள் உண்டு. 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. மனதிலே இன்னைக்கு நிறைய பக்தி பரவசங்கள், தொழிலிலே நல்ல ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடிய காரியங்கள், அக்கம் எப்போவுமே அதில் உள்ள இன்டெப்த் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்த் நாலேஜ் தான் சக்சஸை கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்படி டெப்த் நாலேஜை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது. அனுஷ நட்சத்திரத்தில் இருந்தாலும் கடன் அடைக்கிறதா தான் இன்னைக்கு தாராளமா அடைங்க. புதிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லது ஒரு நிதானிச்சோடு செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. 3, 9 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி லக்ஷ்மி தேவியை வணங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. ஒரு உற்சாகமான நாளில் இன்றைக்கு நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். நல்லதொரு வளர்ச்சியை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு. வெளி தொடர்புகள் எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமா செய்யுங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு நல்லதொரு பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. செயற்கரிய செய்வ பெரியோர் அப்படிங்கிற விஷயமாக அவர் செஞ்சாருங்க இந்த காரியத்தை, அவங்க செஞ்சாங்க இந்த காரியத்தைன்னு உங்களை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்னைக்கு சந்திரன் கொண்டு வரார். அதனால மனம் போல மாங்கல்யம். இன்னைக்கு வரலட்சுமி நோம்பிலிருந்து வெற்றிக்கான வழிகளை நீங்கள் பண்ண நல்லதொரு வாழ்க்கை முறை இன்னைக்கு கிடைக்க போகிறது. 9, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.